Hi guys, welcome to Decibel Auto. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு போலோ வண்டி வந்திருக்கு, ஜிடி வெர்ஷன். அந்த கஸ்டமர் வந்து ஒரு பாசிவ் செட்டப் சிவகாசிலேருந்து வந்திருக்காரு. ஒரு டுமில் பட்டாசு சிவகாசிலேருந்து இங்கே வந்து கண்டிப்பாக அவர் ரொம்ப நாளாக ஃபாலோவர் என்கிட்ட. ஒரு ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இடையில கூப்பிடுவார், இது ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் அப்டேட் கேட்பார். ஃபைன், ஒரு ஆடியோ நான் ஃபைனலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவர் ஏதோ ஒரு பாடி கிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொண்டு வந்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் அவர் அகெயின் அவர் ஏற்கனவே ஒரு ஹெட் யூனிட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு காம்பனண்ட்டு, ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தான் அவங்க வண்டியில் இருந்துச்சு. அவர் அதை அப்கிரேட் பண்ணுற ஒரு டிஎஸ்பி போட்டு எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக அப்டேட் பண்ணி கொடுங்க மாதிரி கேட்டது. ஹெட் யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 219 BT பேசிக் பைனியர் ஹெட் யூனிட் தான் இருந்துச்சு. அதை அப்டேட் பண்ணி கொடுங்க, அதை வச்சுட்டே எனக்கு கொஞ்சம் டிஎஸ்பி போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம், போதும் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்தார். நம்மக்கிட்ட வந்துட்டு அவர் டெமோ வண்டி கேட்டோடனே அவருக்கு ஒரு 3-way ஐடியா ஒரு மாதிரி வந்துருச்சு. இங்கே இன்னொரு வண்டி, ஒரு வெஹிக்கிள் வந்து இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு கஸ்டமர் இதே மாதிரி அவர் மாதிரியே ஒரு 2-way கேட்டுட்டு வந்துட்டு அவரும் நம்ம வண்டியில் டெமோ கேட்டு அவரும் கன்வின்ஸ் ஆகி 3-wayக்கு மாறினார். இவரும் அதே மாதிரி சரி ஓகே நானும் 3-way பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஹெட் யூனிட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஹெட் யூனிட் வந்து அந்த 219 BT எடுத்துகிட்டு 6650 ஹெட் யூனிட் போட்டுட்டோம். அகெயின் அதோட அவுட்புட்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். சூப்பர். அந்த பயணியரில் இதுக்கு முன்னாடி ஒரு 2018, 19, 17 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயணியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் இருந்துச்சு. பயணியர் DQ S1000A அப்படின்னு ஒரு சின்ன டிஎஸ்பி, குட்டி டிஎஸ்பி வரும். அதுதான் முதல்ல பயணியில் ஒரு டிஎஸ்பி வந்துச்சு. ஐ மீன் ஒரு லேட்டஸ்ட்டு டிஎஸ்பி. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்தது. பட் அது இப்போல்லாம் ஓல்டு ஸ்கூலுங்கிற மாதிரி கான்செப்ட் அதை கொண்டு போயிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப அதை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ நம்ம வீடியோஸோ இதுவோ அதெல்லாம் எதுவுமே போட கிடையாது. ஏன்னா அப்போ டிஎஸ்பிங்கிற கான்செப்ட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது இங்கே இந்தியாவுக்கு. அப்போ பயணியரில் அது ஒரு அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அதே இப்போ நீங்கள் ஒரு 5290 ஹெட் யூனிட் எடுத்திங்கன்னா அதில் என்ன ரிசல்ட் வருமோ அதை அப்படியே இந்த ப்ராசஸருக்குள்ளே வச்சுருப்பான். இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூனிட் போடுறீங்க, இல்லை ஒரு OI ஹெட் யூனிட் போடுறோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பயணியரில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னால் இது 6650. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, அதை பற்றி எல்லாருமே ஒரு சூப்பரான ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. யாருமே அந்த ப்ராடக்ட்டை பற்றி எதுவும் சொல்லவே கிடையாது. ஏன்னா அவுட்புட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ அந்த ப்ராடக்ட் இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அகைன் 3-way பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹர்ட்ஸில் சென்டோ சீரிஸ் ஃப்ரண்ட் காம்பனன்ட் போட்டிருந்தார். பட் என்னென்னா அது காம்பனன்ட்லாம் ஏற்கனவே தண்ணியெல்லாம் போய் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதனால் அதை கூட ஒரு மிட்ரேஞ்ச் நம்ம மிலே சீரிஸோட மிட்ரேஞ்ச் தான் ஆட் பண்ணுற பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது நம்ம கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு இதெல்லாம் லெக்கில் உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஸ்பீக்கர் மிட்வூஃபர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், சரி ஓகே அப்போ நீங்கள் அதை மாற்றிடுங்க அப்படின்மா சொல்லியிருந்தார். அப்போது ESB நான் வந்து அவர் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக பாருங்கள், பட் ஆனால் அவுட்புட் எனக்கு சூப்பராக வரணுங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அப்போ நம்ம ESBயோட 2000 சீரிஸோட 3-way அது சூப்பரான ஸ்பீக்கர். அதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோட ஏற்கனவே நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நிறைய நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. சேம் அந்த ஸ்பீக்கர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஏன்னா அது 35,000 பட்ஜெட்டுங்கும் போது எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஏன்னா அதில் ஒரு 120, 80, 120 அந்த பவருக்கு ஸ்பீக்கர்லாம் சான்ஸ்லெஸ். அதுவும் அதோட மிட்ரேஞ்சும் டியூட்டரும் ஒரே இல்லை யூ மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறவே, சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்கும். மோல்ட் பண்ணுறக்கும் நம்ம பார்க்குறக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரியர் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு கோஆக்சல் வச்சுருந்தார். ஹர்ட்ஸ் ஒரு பேசிக் கோஆக்சல், டைச்சி சீரிஸ் ஒரு கோஆக்சல் வச்சுருந்தார். அதையே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அதை பின்னாடி போட்டுட்டோம். டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா இதில் நக்கமிச்சியில் 230 ப்ராசஸ் தான் நான் போட்டேன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே கொட்டேஷன் போது. நான் அதையே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பட் அதை நான் உங்களுக்கு 3-way பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் 3-way தான் பண்ணோம். அது ஃப்ரண்ட் 3-way. ஏன்னா பின்னாடி கோஆக்சன் போது அதை ஆக்டிவ் பண்ணணும் அவசியம் இல்லை, அது பாசிவ் தான் வரும். ஸோ 8 சேனல் நம்மளுக்கு மோர் தேன் எனஃப். ஃப்ரண்ட் அப்படியே அந்த 6 சேனல் வந்து டிஎஸ்பி கொடுத்துட்டு, ஐ மீன் அந்த 3-way கொடுத்துட்டு இன்னும் 2 சேனலில் வந்து கோஆக்சியல் கொடுத்துட்டோம். சப்வூஃபர் இங்கே சப்வூஃபர் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன ஹெட் யூனிட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் சிம்பிள். அடிஷ்னலாக இங்கே வந்து ஏன்னா இந்த ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம இன்பில்டு ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் இதில் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. பவர் பத்தவே பத்தாது.
அதில் ஒரு 100 வாட் ஆம்பிளிஃபையர் நம்ம ரெஃபரன்ஸ் ஆடியோன்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய 3-வே செட்டப்ஸில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பேசிக் செட்டப்பில் அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு 100 வாட் ஆம்பிளிஃபையருங்கிறது எங்கே வேணுமோ அங்கே போட்டால் போதும். தேவையில்லாமல் ஒரு இடத்துல அங்கே தம் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு 50 வாட்ஸ் ஆரம்பம், 60 வாட்ஸ் ஆரம்பம், 70 வாட்ஸ் ஆரம்பம் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு 100 வாட் ஆம்பிளிஃபையர் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். தேவையான இடத்துல அந்த ஒரு நெசசிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. இப்போ நீங்கள் 100 வாட் ஆம்பிளிஃபையர் நீங்கள் வேறு ஒரு வெல் நோன் பிராண்டில் எடுத்திங்கன்னா மோர் தென் 40,000 50,000 அந்த ரேஞ்சு தான் வரும். பட் இது 20,000 தான் எம்ஆர்பி. எக்ஸலண்ட் அவுட்புட் இருக்கும். நீங்கள் அது டெமோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அது வந்து மிட் ரேஞ்சுக்கும் மிட் ஊஃபருக்கும் பவர் பண்ணியிருக்கோம். தென் மோனோ ஆம்பிளிஃபையர் அகைன் as usual. ரியர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டிஎஸ்பியோட பவரில் தான் கொடுத்துருக்கேன். 70 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுத்துருக்கான். 35 வாட்ஸ் க்ளீன் சிக்னல் 35 வாட்ஸ் கிடைக்கும். மோர் தேன் எனஃப் ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர். அது 35 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அது கொடுத்துருக்கோம். போதும், நல்லாவே இருக்குது, ரொம்ப ஆப்டாகவே இருக்குது. அகைன் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஒரு ஓல்டு ஸ்கூல் சப்வூஃபர் பாஸ்டன். எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அதாவது எப்படி சொல்கிறது, அது நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அந்த ப்ராடக்டில் புதுசாக இல்லை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்போவே ஆல்மோஸ்ட் எராடிகேட் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஆயிடுச்சு ப்ராடக்ட்டு. கொஞ்சம் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. ஓவல் அந்த மாதிரி தான், ஒரு ஓவல் சப் எல்லாம் இருந்துச்சு. பட் அதை நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதில் என்ன பவர் கூட தெரியல, மாடல் நம்பர் பவர் ஒன்றுமே இல்லை. வெறும் என்க்ளோஷர் கூட இஸ் பாஸ்டனோடது. பியூட்டிஃபுல் அவுட்புட், எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்தது அந்த சப்வூஃபர். ஏன்னா நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், பட் ஐ நெவர் இன்ஸ்டால்டு இட். சூப்பராக இருந்தது, மைண்ட் ப்ளோயிங்காக அந்த சப்வூஃபர். அவ்வளோ நல்லா இருந்தது அது ப்ராடக்ட் சப்வூஃபர். அந்த கஸ்டமர் பார்த்தோன்னா அவரும் சொன்னார், நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதை கொடுக்க மனசு இல்லை, இதை எனக்கு மாற்றாதீங்க, இதையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னதில் 100 பாயிண்ட். இதை நான் கொஞ்சம் யோசித்தேன், பட் இருந்தாலுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா அவுட்புட் சூப்பராக இருந்தது. பவர் பார்த்தீங்கன்னா மோனோ ஆம்பிளிஃபையர் சவுண்ட் பூஸ்டர் தான், நம்ம ஆஸ் யூஷுவல் இன்னோஸ் ப்ராடக்ட் அதுதான் போட்டிருக்கோம். ஓவரால் டேம்பிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியோ ஃபியூல் டேம்பிங் 2.5 டேம்பிங் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது அவுட்புட். அது போலோவுக்கு நம்ம ரொம்ப பெரிய டேம்பிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் 4 டோரு டுவெல் லேயர் டேம்ப் பண்ணியிருக்கோம். அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டெமோ போட்டு பாருங்கள். தேங்க்யூ. கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த காலம் சொல்லுதே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு 1000 சுகங்களையே. கூட மேல கூட வச்சு கூட 100 போறவளே, கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன ஒத்தையில நீயும் போறாது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா.
ஆட வச்சான் ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இரு மச்சான் ஆட வர வச்சானே உன்னதான் மயிலாட்டா இருக்கா மலக்கூடை மாமனுக்கா பாரா ஊவாரா கைசீரா என் வீரா நெத்தியில நெல்ல வட்டம் வச்சவனோ சுறா